சென்னையில் கட்டணமில்லா பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் ஒழுங்கினமாக நடந்து கொண்ட நடத்துனர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், என்ன மாதிரியான செயல்ல அந்த நடத்துனர் ஈடுபட்டார்? அது தொடர்பான விவரம் என்ன, நீங்க தெரிவிக்கலாம். கடந்த 19ஆம் தேதி திருவற்றூர் பணிமனையை சேர்ந்த சிவசுதன் என்ற நடத்துனர் பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பெண் பயணியிடம் கிட்டத்தட்ட அவர்களுடைய டிக்கெட், அதாவது கட்டணம்ல அந்த சீட் வழங்குறதுல அவங்களுடைய வாக்குவாதம் நடத்தி அந்த சீட்டை வழங்குறதுல தரக்குறைவாக பேசியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்துல உடனடியாக அந்த காட்சிகள் என்பது பொதுமக்கள் மத்தியில வெளிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக அந்த பெண்ணும் சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் உடனடியாக பேருந்திலிருந்து இறங்கி அங்கே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. எனவே சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகத்திற்கு இது தொடர்பாக தகவல்கள் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில அந்த நடத்துனர் சிவசுதன் மீது தற்போது ஒழுங்கின நடவடிக்கை அடிப்படையில தற்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சமீபத்தில் இது தொடர்பாக பல நிகழ்வுகள், குறிப்பாக இந்த பெண்களுக்கு இலவசமாக கட்டணமில்லா அந்த பேருந்து பயணத்தை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருந்து ஒரு சில நடத்துனர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை தொடர்ச்சியாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல 28A என்ற பேருந்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை உடனடியாக விசாரித்து தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அந்த சம்பந்தப்பட்ட நடத்துனர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவர்களிடமும் தற்போது இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக தகவல்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள். ஒழுங்கினமாக நடந்து கொண்ட நடத்துனர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன். அதிமுக தலைமை தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம்